இந்தியா முழுக்க நீட் தேர்வுல குளறுபடி நடக்குதுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்கூட்டியே நீட் தேர்வே ஒரு குளறுபடி, நீட் தேர்வுங்கிறதே ஒரு ஸ்கேம் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னாங்க. அதோட நாங்க நிக்கல. திமுக கழகம் ஒரு புறமும் எங்களோட அரசு மறுபுறமும் நீட்டுக்கு எதிராக மக்கள் மன்றம், சட்டமன்றம், நீதிமன்றத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினோம். 2021 எங்களுடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமைஞ்சதுமே 5/6/2021 அன்னைக்கு நீட் பாதிப்புகள் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ.கே. ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த குழு நீட் தொடர்பா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்கள், பெற்றோர்கள், மாணவரோட கருத்துக்களை பெற்றது. அதன் அடிப்படையில் 14/7/2021 அன்னைக்கு அன்றைய கழக அரசுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. அந்த அறிக்கையை வச்சு அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை வச்சே மருத்துவம், பல் மருத்துவம், இந்திய மருத்துவம், ஹோமியோபதி உள்ளிட்ட படிப்புகளை சேரலாம் அப்படிங்கறத உறுதி சென்ற வகையில தமிழ்நாடு அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரி கோர்சஸ் பில் 2021 இதே பேரவையில் 13/9/2021 அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. இதற்கு இடையில நீட் ஒரு தேசிய ஆபத்தா வரும் அப்படிங்கறத உணர்ந்து 1/10/2021 அன்னைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த போது 12 மாநில முதலமைச்சர்களுக்கு நீட் விலக்கை வலியுறுத்தி கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்துல கல்வி அப்படிங்கிறது நம்ம மாநிலத்தோட உரிமை, ஆகவே நாம் அதை பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி எடுத்திருக்கு. இதுக்கு அந்தந்த மாநிலங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த மசோதாக்கு வர்றேன். அந்த மசோதாவை அப்போதைய ஆளுநர் திரு ரவி அவர்கள் 2/2/2022 அன்னைக்கு அரசுக்கே திருப்பி அனுப்பித்தார். ஆனா எங்களது தலைவர் அடுத்த 6 நாட்கள்ல, அதாவது 8/2/2022 அன்னைக்கு உடனடியா சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி மீண்டும் நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வச்சார். இந்த மசோதாவை இந்த முறையும் கிடப்பில் போட முடியாது. 2வது தடவை அனுப்பிச்ச மசோதா கிடப்பில் போட முடியாது. ஆகவே 15/3/2022 அன்னைக்கு ஆளுநரை நேரடியாக சந்திச்சு அந்த மசோதாவை உடனடியாக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு எங்க தலைவர் அவர்கள் வலியுறுத்தினாங்க. அதை தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் அந்த மசோதாவை 4/5/2022 அன்னைக்கு